Hi friends, வணக்கம். வெல்கம் டு Vani Cooking&Lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியோட வந்திருக்கேங்க. பருப்பு உருண்டை குழம்பு தான் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. அதுவும் பருப்பு உருண்டை வந்து எப்படி உடையாம ரொம்ப சூப்பரா செய்யறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இடையில சொல்ற டிப்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். முதல்ல வந்து பருப்பு வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் போல் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதை நல்லா நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டில் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து பூண்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாங்க. காரம் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து காரம் வந்து கம்மியாக தான் சேர்ப்பேன். அதனால் ரெண்டு வத்தல் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாகவும் கொஞ்சம் நைஸாகவும் ரெண்டுக்கும் இடையில வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. தண்ணி வேணும் அப்படின்னா ரொம்ப மிக்ஸி ஜார் வந்து ரொம்ப அரைக்க மாட்டேங்குது அப்படின்னா லைட்டாக மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து தாளித்து எடுக்க போகிறோங்க. அதுக்கு வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் வந்து கடுகு சேர்த்துக்கலாங்க. இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து நான்ஸ்டிக் பேனில் வந்து செய்ய ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்லா அது ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. இல்லைன்னா நிறைய வந்து வேஸ்ட் ஆயிரும். இப்போது இதில் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு பொரிஞ்சுது. அது கூடவே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அதை வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் இந்த பருப்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பருப்பு பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து அதை வதக்க போகிறோங்க. ஒருவேளை ரொம்ப ஒட்டுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா உங்களுக்கு நல்லா வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டினியூஸாக நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைனா வந்து நிறையா பாத்திரத்தில் வந்து ஒட்டிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் வர்ற அளவுக்கு நம்ம இதை வந்து வதக்கணும். கொஞ்சம் டைம் எடுக்கும். சிம்லே வச்சு வதக்குங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு ஒன்று போல் வேகும். இப்போ அது நல்லா வெந்துருச்சு. நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஆறுனதும் அதில் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் நம்ம. இப்போது நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடானதும் கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருக்கோம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதோடவே சின்ன வெங்காயம் அப்போ தாளிக்கும் போதும் சின்ன வெங்காயம் தான் சேர்த்தது. இப்போவும் சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் நமக்கு குழம்பு வந்து வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் ஒரு தக்காளி மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வந்து புளி சேர்க்க போகிறோம். அதனால வந்து சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்தா போதும். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதோடவே நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. நல்லா அதையும் நல்லா வதக்கிடலாம் அந்த எண்ணெயிலே வந்து. இப்போ புளியை வந்து நல்லா கரைச்சி நம்ம சேர்த்துக்கலாங்க. புளியை நல்லா கரைச்சி சேர்த்துட்டு இதில் கூடவே வந்து ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு
உப்பு போட்டுக்கலாம். நல்லா ஒரு கொதி வரும்போது நம்ம இதை மூடி வச்சு அந்த மசால் வடை போகிற அளவுக்கு நம்ம வந்து அதை குக் பண்ணணும். இப்போ நல்லா குழம்பு வந்து நல்லா மசால் வடையெல்லாம் போய் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கள் உருண்டை வந்து இவ்வளோ அழகாக நமக்கு கிடச்சிருக்கு. நல்லா பால் மாதிரி நல்லா உருட்டியாச்சு. இதையும் வந்து நம்ம இதில் குழம்புல வந்து சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் போடும்போது சிம்மில் வச்சுக்கோங்க, ஸ்லோவாக போடுங்க, ஒன்றா போடுங்க, கேர்ஃபுல்லாக பண்ணணும், இல்லைன்னா வந்து அது வந்து உடஞ்சிரும் நமக்கு. இப்போது ஒரு 2 நிமிஷம் கழித்து 2-3 நிமிஷம் ஆகுங்க. அதை நம்ம லைட்டாக இப்போ எனக்கு வந்து குழம்பு வந்து அளவு கம்மியாக இருக்கனால லைட்டாக வந்து ஷேக் பண்ணி விடுறேன். நல்லா எல்லா சைட்லேயும் நமக்கு குழம்புல முங்கணுங்கிறதுனால இந்த மாதிரி அகலமான பாத்திரம் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா அது வேகிறதுக்கு நல்லா இடைஞ்சில்லாமல் நல்லாயிருக்கும். நல்லா இதை மாதிரி திருப்பி விட்டுட்டும் நீங்கள் மூடி வச்சு கொஞ்சம் வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உருண்டையெல்லாம் அப்படியே நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரியே இருக்குது, உடையாமல் ரொம்ப சூப்பராக லட்டு மாதிரி ஒரு அழகாக இருக்குது. பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.